ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் இருக்கின்றார் என்பதை பேச்சிலும் மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் பொழுது செயலையும் செய்து இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். வெல்கம் டு த தமிழ் கிறிஸ்தவ யூடியூப் சேனல். நண்பர்களே, 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே நான் அமெரிக்கா தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் திட்டம் வைத்திருந்தேன். அதன்படியாக பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கோயம்புத்தூரில் புறப்பட்டு அமெரிக்காவுக்குள்ள உள்ள அட்லாண்டா தேசத்திற்கு செல்லவும், அங்கே ஏறக்குறைய 2 வாரங்கள் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அங்கிருந்து துருக்கி தேசத்திற்கு வந்து அங்கிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள உகாண்டா என்ற ஒரு தேசத்திற்கு செல்லவும், அங்கு இருக்கக்கூடிய தலைநகர் கெம்பலா என்ற சிட்டியிலிருந்து 7 மணி நேர பஸ் பிரயாணம் லிரா என்ற ஒரு சிட்டி இருக்கிறது, அந்த சிட்டிக்கு நான் போகும்படியாகவும், அங்கே 5-6 நாட்கள் என்னுடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு நான் அங்கிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய்க்கு வந்து சேர்ந்தேன். அங்கே 4 நாட்கள் இருந்துவிட்டு 28ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்பதாக அபுதாபியில் உள்ள ஏர்போர்ட்டில் நான் கோயம்புத்தூருக்கு வர வேண்டும். என்னுடைய ஃப்ளைட் 8 மணி அபுதாபி நேரத்தின்படி. 10 மணி அபுதாபி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தேனால் அந்த சிக்கலில் மாட்டி அங்கேயே நானும் இருந்திருப்பேன். ஆனால் நான் நல்லபடியாக வீட்டிற்கு வந்து சேரும்படியாக தேவன் தன்னுடைய கிருபையினால் இரக்கத்தினால என்னை பாதுகாத்து கொண்டார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னை போன்ற மனிதர்கள் உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும், எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகள் என்னை சேதப்படுத்தாது. அது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலிய பிரதம மந்திரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யுத்தம் பற்றியெல்லாம் முடிவெடுத்து ஏதாவது இப்படி யுத்தமெல்லாம் ஆரம்பித்தாலும் கூட என்னை போன்ற மனிதர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு தான் அவர்களை என்ன செய்ய முடியும். அவர்கள் யுத்தத்திற்கு போவதற்கு இல்லை பலவிதமான முடிவுகளை எடுக்க முடியும். காரணம் என்ன? தேவனுடைய ஆவி என்னுடைய நாசியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் இது போன்ற ஆபத்தான சம்பவங்கள் எல்லாம் எனக்கு ஏற்படாது, என்னை போன்ற மனிதர்களுக்கு ஏற்படாது என்பதை தான் அவங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன என்று கேட்டால், இந்த யுத்தங்களினுடைய செய்திகளெல்லாம் நம்ம கேட்குறோம். 10 வருடத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு உலகம் மாறிப்போகும் என்று ஒருவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இது எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியப்படுவதற்கான சம்பவமே அல்ல. உலகம் எப்படி முடிவதற்கு முன்பதாக என்ன நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நற்செய்தி நூட்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக பரலோக ராஜ்யத்தினுடைய நற்செய்தி உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அதற்கு பிற்பாடு தான் இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை யார் சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சிகள் சொல்ல வேண்டும். ஆக இந்த உலகத்தில் விசுவாசிகள் தான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவருடைய நற்செய்தியை அவர்களுடைய ஆர்வ கோளாறு நிமித்தமாக அவர்கள் செய்து வருகிறார்களே தவிர அந்த நற்செய்தி சரியான நற்செய்தி கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவருடைய நற்செய்தி அல்லது அப்போஸ்தலர்கள் அறிவித்த நற்செய்தி அல்லது அப்போஸ்தலர்கள் காலத்து 1ஆம் நூற்றாண்டு காலத்து கிறிஸ்தவர்கள் அறிவித்த நற்செய்தி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கே சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி எல்லாமே கரப்டட் குட் நியூஸ் அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது மாசுபடிந்த ஒரு நற்செய்தி என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய 2 சாட்சிகள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்க இருக்கிறார்கள். அவர் எதற்காக அறிவிக்கிறார்கள் என்றால், அவருடைய சாட்சி நிமித்தமாக அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். மற்றபடி இந்த உலகத்தில் உள்ளவர்களை ரட்சிக்கப்படுவதற்கோ அல்லது அவர்கள் மறுபடியும் பிறப்பதற்கோ அல்லது மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் நற்செய்தியை சொல்ல போகிறது கிடையாது. ஏனென்று கேட்டால், அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கிற நாட்களில் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது, ஒருவரும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட முடியாது. அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மறு ஜென்மம் என்ற ஒரு நிலையை அவர்கள் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி, இயேசு கிறிஸ்துவனர் யார், அவருடைய வல்லமை என்ன என்று சொல்லி பேச்சிலே செயலிலே காண்பிக்க போகிறார்கள் இந்த உலகத்திற்கு. அதனுடைய முடிவில் தான்
இந்த உலகமானது முடிவுக்கு வர இருக்கிறது. எனவே இன்றைக்கு மத்திய ஆசியா தேசங்களில் நடக்கிற யுத்தத்தை குறித்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் என்னுடைய இந்த நாளுடைய செய்தியாக இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி என்ன என்று சொல்லி, அதற்கு இரண்டிற்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் வருகிற நாட்களில் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை மட்டும் கொடுத்துருக்கிறேன். அதாவது அப்போஸ்தலர் காலத்து மக்கள் சொன்ன நற்செய்தி இப்போது சொல்லப்பட்டு வருகிற நற்செய்திக்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. காரணம், இந்த 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி விசுவாசிகளினாலே சொல்லப்பட்டு வருகிற நற்செய்தி. அந்த நற்செய்தி கருப்டட் நற்செய்தி என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் காலத்து மக்கள் சொன்ன நற்செய்தி என்ன என்று சொன்னால், அவர்களெல்லாம் விசுவாசிகள் கிடையாது. அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சிகள். அவர்களுக்குள்ளெல்லாம் யார் இருந்தார் வாசமாக? பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருந்தார். அதனால தான் அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய சாட்சிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், இவர்களெல்லாம் யார்? விசுவாசிகள். அதனால் விசுவாசிகள் சொல்லப்படுகிற நற்செய்தி எல்லாம் என்னவா இல்லை? சரியான ஒரு நற்செய்தி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி அவர் மீண்டுமாக உயிரோடு எழுந்து அவர் பிதாவின் வலது பட்சத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கக்கூடிய தேவன். ஸோ அவருடைய மரணம் என்பது தான் ஒரு பெரிய நற்செய்தி. ஏன்? அவருடைய மரணம் என்பது அவருக்கான மரணம் அல்ல, மாறாக பாவிகளுக்கான ஒரு மரணம். ஆனால் அந்த பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் மரித்ததுனால பாவிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று சொன்னால், ஒரு பாவி ஆதாமை போல அல்லது இயேசு கிறிஸ்துவானவரை போல அடையக்கூடிய ஒரு நிலை. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆக பாருங்க, ஆதாம் உருவாக்கப்பட்ட போது அவர் சாகாமை உடைய ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டார். அந்த நிலையை மீண்டும் அடைவதற்கு தான் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே பாவிக்காக மரித்திருக்கிறார். ஆக ஒரு பாவி மனம் திரும்பி விட்டால், ரட்சிக்கப்பட்டு விட்டால், மறுஜென்மம் அடைந்து விட்டால், அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவானவரை போல மாறிவிடுவான். அல்லது அந்த மனிதன் ஆதாமை போல மாறிவிடுவான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆதாமை போல தான் அந்த மனிதன் மாறிவிடுவான். காரணம் என்று கேட்டால், ஆதாம் சாகாமை உடைய ஒரு நிலையிலிருந்து சாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாகக்கூடிய ஒரு மனிதன் அந்த சாகக்கூடிய நிலையை கடந்து அவன் சாகாமை உடைய ஒரு நிலைக்கு வந்து விடலாம். அதுதான் நற்செய்தி. அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் மாசுபட்ட நற்செய்தி என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் 2.5 பில்லியன் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் எல்லோரும் என்ன ஆகி கொண்டிருக்கிறார்கள்? மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவானுடைய சாட்சியாக மாறவில்லை. அதனாலதான் அவர்கள் சொல்லுகிற நற்செய்தி மாசு அடைந்த நற்செய்தி. ஆக இந்த 2 கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் மத்தேயு 24:14 வசனத்தின்படி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உலகம் முடிவுக்கு வர இருக்கிறது. நண்பர்களே, இதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த செய்தியை கேட்டதற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.